அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அவருடைய எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்லை வச்சு தமிழக மக்களையும் இடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களையும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களையும் எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த ஸ்கில்லை சுப்ரீம் கோர்ட்லையும் காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. நேத்தி செந்தில் பாலாஜியோட கேஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்தது. ஸோ அங்கேயும் இதை மாதிரி ஏமாத்து வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் சுப்ரீம் கோர்ட் செம்ம காண்டாகி 10 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நாங்க சொன்னதை செய்யல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் என்ன, ஏன் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டையே கடுப்பேற்றுற மாதிரி என்ன வேலை பண்ணாரு அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தார்ல, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்தாரு, ரொம்ப நாள் உள்ள இருந்தாரு, வெளியில வந்தாரு, ஓகே. பட் வந்த 2வது நாளே திரும்ப அமைச்சர் ஆனாரு. ஸோ அமைச்சர் ஆனது நிறைய பேருக்கு வந்து காண்டேத்துச்சு. ஏன் அப்படின்னா உள்ள அவர் அமைச்சரா இருந்ததுனால தான் ஜாமீன் அப்படிங்கிறத கோர்ட் கொடுக்காமலே இருந்தாங்க. வெளியில வந்தார் அப்படின்னா அமைச்சரா இருக்கக்கூடியவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தார் அப்படின்னா அந்த பழைய கேஸ்ல, அதாவது பணம் வாங்கிட்டு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையில ஏமாத்தினார்ல, ஸோ அந்த கேஸ்ல வெளியில வந்தா ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுனால தான் ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. சரி அப்படின்னு உள்ள இருந்த செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. சரி, அமைச்சர் பதவியை தான் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் வெளியில வந்த 2வது நாளே திரும்ப அமைச்சர் ஆனா எல்லாருக்கும் காண்டு வரும்ல, நீதிமன்றத்துக்கே காண்டு வரும்ல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. செந்தில் பாலாஜியோட ஜாமீனை வந்து கேன்சல் பண்ணணும், நீங்க வந்து அவர் அமைச்சரா இருக்கிறதுனால தான் ஜாமீன் கொடுக்காம இருந்தீங்க, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியை கேன்சல் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தீங்க. பட் வெளியில வந்து திரும்ப அமைச்சர் ஆயிட்டாரு, ஸோ அதனால அவருடைய ஜாமீனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து சென்னையிலேருந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எடுத்து இப்போ ரீசெண்டா ஒரு 20 டேஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு செந்தில் பாலாஜியோட அட்வொகேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, செந்தில் பாலாஜி அமைச்சரா நீடிக்க விரும்புறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியோட அட்வொகேட் கிட்ட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நான் அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தேன், சுப்ரீம் கோர்ட் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதோட ஹியரிங் அப்படிங்கிறது நேத்தி சுப்ரீம் கோர்ட்ல வந்தது. ஸோ செந்தில் பாலாஜியோட அட்வொகேட் என்ன பண்ணோம், போயிட்டு இதை மாதிரி செந்தில் பாலாஜி எனக்கு அமைச்சர் பதவி வேணான்னு சொல்றது, ஜாமீன் தான் வேணும்னு சொல்றாரு, இல்ல எனக்கு ஜாமீன் வேணாம், நான் ஜெயிலுக்கு போனாலும் அமைச்சரா இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாருன்னு எதையாவது சொல்லியிருக்கணும்ல. பட் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து டைம் வேணும், இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப காண்டாயிடுச்சு. இதுல என்ன டைம் கேட்குறீங்க, ஆல்ரெடி இவ்வளவு நாட்கள் நாங்கள் கொடுத்தாச்சு, பட் இப்போ வந்து என்னத்துக்கு டைம் கேட்குறீங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருந்தோம், செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா தொடர விரும்புகிறாரா இல்லையான்னு கேட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் ஓரலாக சொன்னதுனால, எதுவும் நோட்டீஸ் கொடுக்காததுனால இதை வந்து நீங்கள் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறீங்களா, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னதையே செந்தில் பாலாஜி தரப்பும் அவங்க வழக்கறிஞரும் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறீங்களா, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். செந்தில் பாலாஜி இதை மாதிரி சரியான பதில் நேத்தி வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்காததை, அவங்க தரப்பு கொடுக்காததை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே நேத்தி கண்டனம் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதை மட்டும் சொல்லல, இன்னும் 10 நாள் டைம், அந்த 10 நாளுக்குள்ள செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க விரும்புறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். அப்படி இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி வந்து டைம் கேட்கிற வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய கண்டனமா நேத்தி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்த திமுக தரப்பும் செந்தில் பாலாஜி தரப்பும் மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னும் 10 நாள் கழிச்சு திரும்ப ஹியரிங் வரும், அப்போ போயிட்டு டைமிங் கேட்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கோம், அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பர்மிஷன் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் நேத்திய கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டாங்க. ஸோ 10 நாள் கழிச்சு அதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னே தெரியாது. அப்படிங்கிறப்போ இப்போ திமுக தரப்புக்கும் செந்தில் பாலாஜி தரப்புக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அமைச்சர் பதவி தொடர்ந்தா இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, ஜாமீன் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இவர் அமைச்சரா இல்லாததுனால தான் அந்த ஜாமீன் அப்படிங்கிறதையே உச்ச நீதிமன்றம் கொடுத்தாங்க. ஸோ அந்த உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றி
செந்தில் பாலாஜி வெளியில வந்துட்டு அமைச்சரானது உச்ச நீதிமன்றத்துக்கும் கண்டிப்பா ஒரு கடுப்பு இருக்கும்ல. யாருக்கா இருந்தாலும் ஒரு நீதிமன்றத்தை நீங்க அப்படியே நைஸா உங்களுடைய இதுக்காக வளைச்சு ஏமாத்தி வெளியில வந்துட்டு திரும்ப வந்து அமைச்சரானீங்கன்னா அந்த கோபம் இருக்கும்ல. சோ அந்த கோபத்துல தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இத மாதிரியான விஷயங்கள், அதாவது சரியான விஷயங்கள் நமக்கே கோவம் வர்றப்போ பொதுவா அந்த தீர்ப்பை கொடுத்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த அந்த நீதிபதிக்கு காண்டு இருக்கும்ல, என்னப்பா என்கிட்ட வந்து நான் அமைச்சரே இல்லை எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டுட்டு வெளியில போனேன், ஆனா வெளியில போய் 2 நாள்ல அமைச்சர் ஆயிட்டே அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல. சோ ஒட்டு மொத்தமா நீதிமன்றமே செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் எதிரா இருக்கு. பட் இப்போ இவங்க என்ன பண்றது, என்ன 10 நாளுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை திரும்ப ராஜினாமா பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு வர யாருமே இல்லை அப்படின்னு திமுக நம்புறாங்க. செந்தில் பாலாஜி இங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு திமுகவில் யாருமே கிடையாது அப்படின்னு எதுல அந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணி கொடுக்கறதுல, டாஸ்மார்க்லயோ இல்ல இபி துறையிலையோ அந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணி கொடுக்கறதுக்கு திமுக கட்சியிலேயே எவ்வளவோ நம்ம தெரியும். இந்த திமுகவில் சொல்லுவாங்க பழம் தின்னு கொட்டை போட்ட நபர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நபர்களை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் உள்ள பர்சன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அப்படின்னு திமுக நம்புறாங்க. அதனால தான் இப்போ வந்து அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல். ஸோ என்ன பண்ண போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன 1 கோடி ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒட்டு மொத்த கேஸோட அந்த இது ஒர்த்தே வந்து 1 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு இப்போ ஒரு நிறைய பேர்கிட்ட 1 கோடி ரூபா 10 லட்சம் 5 லட்சம் பணம் வாங்கிட்டு அதை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான். பட் இப்போ டாஸ்மார்க் வழக்கு வேற இதுல சேர்ந்துக்கிட்டு செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் உறுதிங்க, 10 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி ராஜினாமா ஆகணும், இல்லைன்னா அவருடைய ஜாமீன் கேன்சல் ஆகணும். இது ரெண்டுத்துல ஒண்ணு, ஏதோ ஒண்ணு 10 நாள்ல நடக்க போகுது. ஏன்னா இது வந்து இடி சொல்ல, ஐடி சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 10 நாள்ல ரெண்டுல ஒண்ணு, ஏதோ ஒண்ணு ஜாமீன் கேன்சல் இல்ல அமைச்சர் பதவி ராஜினாமா, ஏதோ ஒண்ணு நடக்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி இருக்குங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து சொல்லிடுங்க. ஏன்னா என் மண்டையவே பிச்சுக்குது. செந்தில் பாலாஜிக்கு ஏன் திமுக பணம் சம்பாதிச்சு கொடுக்குறாரு தான் ஓகே, அதுக்காக ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஏன் திமுக கொடுக்குறாங்க? ஏன்னா திமுகவில் ஒரு நீண்ட நாள் பயணிச்சவரும் கிடையாது. வந்து ஒரு 2 வருஷம் தான் அமைச்சராக இருக்காரு. 2 வருஷத்துக்குள்ளேயே 1 வருஷம் ஜெயிலுக்கும் போயிட்டு 1 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தாண்டி ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சம்பாதிச்சு கொடுக்குறாரு ஓகே தான், நிறைய ஸ்கேம் பண்ணி கொடுக்குறாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் அதை மற்றவங்களும் செய்வாங்கல்ல. இதுக்கு முன்னாடி திமுகவில் காலங்காலமாக இருந்தவங்களும் அதை செஞ்சு கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. பட் அது அவங்களுக்குலாம் கொடுக்காத அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த செந்தில் பாலாஜிக்கு, அதுவும் கட்சிக்கு புதுசாக வந்த ஒரு நபருக்கு கொடுக்குறப்போ ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பின்னி பிணைஞ்சு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை. நாம பார்க்குறோம்ல ஒரு பிரச்சனை எங்க கண்ணு முன்னாடி, இந்த ஸ்கேம் நடந்திருக்கு, 1000 கோடி, இதெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் தாண்டி ஏதோ பெருசா இருக்கு போல. அதனாலதான் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை தாங்கி பிடிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சாதாரணமா வந்து ஒரு கட்சியில வந்து புதுசா வந்த ஒரு நபருக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறத யாருமே கொடுத்துட மாட்டாங்க. இது அப்படி கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், மூத்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்படுவாங்க. நீங்க எப்படி நேத்தி வந்த ஆளுக்கு கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு. ஆனா எல்லாருமே வாயை பொத்திட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு அந்த முக்கியத்துவம் திமுகவில் கொடுக்கப்பட்டாலுமே மற்றவங்க எல்லாருமே வாயை பொத்திட்டு இருக்காங்க. தலைமையும் செந்தில் பாலாஜியை தாங்குன்னு தாங்குது. உதயநிதி இப்போ அடுத்த சிஎம் ஆகிறாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி டெபுட்டி சிஎம் ஆவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு மண்டை பிச்சுக்கும் போல. நானும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் சொல்லிட்டாங்க நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு. ஏங்க வந்து 2 வருஷத்துல அவ்வளவு அள்ளியா என்ன அள்ளியா தான் கொட்டிருப்பாரு, என்ன பணம் ஆறியா ஓட விட்டுருப்பாரு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல, ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து ஏதோ ஒண்ணு பெருசா போயிட்டு இருக்கும்ல. இல்லாமலா 2 வருஷத்துல அவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்ததுக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 20 வருஷம் 30 வருஷமா அமைச்சரா இருந்து எம்பியா இருந்து சம்பாதிச்சு கொடுத்த தலைவர்களும் திமுகவில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஜெகத் ரட்சகனை விடவா செந்தில் பாலாஜி அதிகமா வந்து திமுகவுக்கு சம்பாதிச்சு கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல லாட்ரி மார்ட்டினை விடவா அதிகமா சம்பாதிச்சு கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? சோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ 10 நாள்ல செந்தில் பாலாஜிக்கு விடை அப்படிங்கிறது, அதாவது செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் அந்த செந்தில் பாலாஜி அந்த பிக்சருக்குள்ள இருக்காரா, அமைச்சர் அப்படிங்கிற அந்த பிக்சருக்குள்ள இருக்காரா, இல்ல சுப்ரீம் கோர்ட் வெளியில தள்ளுதா? இவங்க வெளியில தள்ளல, ராஜினாமா பண்ணல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு முடிவை எடுத்துரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.
இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.